உங்களை தேடி வருதுன்னா அது கடவுளோட ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சோல்மேட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. கடவுளே உங்களுக்காக அனுப்பி வச்ச ஒரு இந்த ஜென்மத்தில் இவங்க எனக்கான பர்சன், என்ன மாதிரியே இருக்காங்க, என்ன மாதிரியே அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க திங்கிங் தாட்ஸ் எல்லாமே என்ன மாதிரியே இருக்குது. அப்படி சேமாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒன்று போல் இருக்குன்னு வைங்களேன். ஹைட்டு, வெயிட்டு, கலரு, ஜாடை, கலர் வேணால் டிஃபர் ஆகும். ஆனால் ஏஜு, அப்புறம் படிப்பு, நாலேஜு, திங்கிங் எல்லாமே ஒன்று போல் இருக்கிறது நிறைய பேருக்கு அமையாதுங்க. அது மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோல்மேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும்போது, உங்களுக்கு தேடி வரும்போது அதோட அருமை தெரியாமல் புறக்கணிச்சிடாதீங்க. அப்போ உங்களோட சோல்மேட்டை நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து நீங்கள் யாரை லவ் பண்ணாலும், யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் தான். அவங்க உண்மையாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்கன்னும் கேரண்டி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முன் ஜென்மத்தோட தொடர்பாக கூட இருக்கலாம். எனக்கு அந்த முன் ஜென்மம், மறுபிறப்பு அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது. மெயினாக பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நான் முதல்ல போட்டிருந்ததை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் சேனலில் போடுறேன். இது மாதிரி டாபிக் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.